Hello creators, இந்த வீடியோல நம்ம YouTube வீடியோக்கு எப்படி end screen ஆட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். End screen னா என்னன்னா வீடியோ முடியும் போது வேற வீடியோவோட லிங்க் வரும்ல, இதுதான் end screen. End screen உங்க வீடியோக்கு ஆட் பண்றதுனால உங்க சேனலோட வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் டைம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இந்த end screenல நீங்க மொத்தமா 5 விஷயத்தை நீங்க ப்ரோமோட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வேற வீடியோவை ப்ரோமோட் பண்ணலாம். அது மூலமா உங்களுக்கு வியூஸ் அண்ட் வாட்ச் டைம் கிடைக்கும். ரெண்டாவது நீங்க பிளேலிஸ்ட்டை ப்ரோமோட் பண்ணலாம். இப்போ ஒரு பிளேலிஸ்ட்ல 30 வீடியோஸ் இருக்குன்னா அந்த 30 வீடியோஸையும் ஆடியன்ஸ் பார்க்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மூணாவது உங்க சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க எண்ட் ஸ்கிரீன்ல ஆட் பண்ணலாம். அது மூலமா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. நாலாவது நீங்க வேற சேனலை ப்ரோமோட் பண்ண முடியும். இப்போ நீங்களே இன்னொரு சேனல் வச்சிருக்கீங்கன்னா அந்த சேனலை நீங்க எண்ட் ஸ்கிரீன்ல ப்ரோமோட் பண்ணலாம். அஞ்சாவது உங்களோட வெப்சைட் இல்லைன்னா பிளாக வந்து நீங்க ப்ரோமோட் பண்ணலாம். அது மூலமா உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்க டிராஃபிக்கை வர வைக்க முடியும். சரி வாங்க இப்போ எப்படி எண்ட் ஸ்கிரீனை ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எண்ட் ஸ்க்ரீனை உங்கள் வீடியோக்கு ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த 2 எலிஜிபிலிட்டியை நீங்கள் மீட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எண்ட் ஸ்க்ரீனை வைக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக உங்கள் வீடியோவோட லென்த்து வந்து 25 செகண்டுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எண்ட் ஸ்க்ரீனை வைக்க முடியும். 25 செகண்டுக்கு கம்மியாக இருக்கிற வீடியோக்கு நீங்கள் எண்ட் ஸ்க்ரீனை வைக்க முடியாது. ரெண்டாவது மேட் ஃபார் கிட்ஸ் வீடியோஸுக்கு நீங்கள் எண்ட் ஸ்க்ரீனை வைக்க முடியாது. ஸோ இந்த 2 இடத்துல மட்டும் நீங்கள் எண்ட் ஸ்க்ரீனை வைக்க முடியாது. சரி, இப்போ அடுத்து எப்படி எண்ட் ஸ்க்ரீனை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே பப்ளிஷ் ஆயிருக்கிற வீடியோக்கு எப்படி எண்ட் ஸ்கிரீன் வைக்கிறதுன்னு காட்டுறேன். அதுக்கு அடுத்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது எப்படி எண்ட் ஸ்கிரீன் வைக்கிறதுன்னு காட்டுறேன். இந்த 2 மெத்தடையுமே நான் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மொபைல்ல எண்ட் ஸ்கிரீனை ஆட் பண்றதுக்கு Chrome browser ஓபன் பண்ணுங்க. ரைட் சைடுல இருக்கிற இந்த 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணி இந்த டெஸ்க்டாப் சைட்டுங்கிற ஆப்ஷனுக்கு டிக் பண்ணுங்க. அடுத்து studio.youtube.com னு சர்ச் பண்ணுங்க. இப்போ இதுல உங்க யூடியூப் சேனலை ஓபன் பண்ணுங்க. அடுத்து இந்த லெஃப்ட் சைடு மெனுவை கிளிக் பண்ணி இந்த கண்டென்ட்ங்கிற டேபை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல நீங்க எந்த வீடியோக்கு எண்ட் ஸ்கிரீனை வைக்கணுமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அதுக்கு மேல இருக்கிற இந்த பென்சில் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த பேஜ்ல ரைட் சைடுல பாத்தீங்கன்னா எண்ட் ஸ்கிரீன் ஆப்ஷனுக்கு பக்கத்துல ஒரு பென்சில் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இருந்து நான் கம்ப்யூட்டர்ல பண்ணி காட்டுறேன். அதை பார்த்து நீங்க அப்படியே மொபைல்ல பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஆகும். இப்போ கம்ப்யூட்டர்லயே நான் அதே மாதிரி studio.youtube.comங்கிற வெப்சைட்டை ஓபன் பண்ணி அதுல என்னோட யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிக்கிறேன். அடுத்து லெஃப்ட் சைடு மெனுவை கிளிக் பண்ணி இந்த கண்டென்ட்ங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல எந்த வீடியோக்கு எண்ட் ஸ்கிரீனை வைக்கணுமோ அந்த வீடியோக்கு மேல இருக்கிற பென்சில் ஐகானை கிளிக் பண்ணணும். நான் இந்த வீடியோக்கு தான் எண்ட் ஸ்கிரீன் வைக்க போறேன். அதனால இதுக்கு மேல இருக்கிற இந்த பென்சில் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே வந்தீங்கன்னா இந்த எண்ட் ஸ்கிரீன் ஆப்ஷனுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த பென்சில் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க 3 மெத்தட்ல எண்ட் ஸ்கிரீனை வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஏற்கனவே சில டெம்ப்ளேட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை செலக்ட் பண்ணி நீங்க டைரக்டா அதுல எண்ட் ஸ்கிரீனை வைக்க முடியும். ரெண்டாவது வந்து இம்போர்ட் ஃப்ரம் வீடியோ ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வேற வீடியோக்கு வச்சிருக்கிற எண்ட் ஸ்கிரீனை அப்படியே காப்பி பண்ணி இந்த வீடியோக்கு நீங்க செட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வீடியோவை கிளிக் பண்ணேன்னா இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வீடியோல நான் என்ன எண்ட் ஸ்கிரீன் வச்சேனோ அதே எண்ட் ஸ்கிரீன் வந்து இந்த வீடியோக்கும் அப்ளை ஆயிடும். இப்போ இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வீடியோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்க, அந்த வீடியோல இருந்த எண்ட் ஸ்கிரீன் வந்து இப்போ டைரக்டா இந்த வீடியோக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம். அடுத்து மூணாவது வந்து நீங்க ஓனான எண்ட் ஸ்கிரீனை வந்து கஸ்டம் பண்ணிக்கலாம். அதை பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த எண்ட் ஸ்கிரீனை டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்றதுக்கு மேல இருக்கிற இந்த அண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டெப் வந்து ரிவர்ஸ்ல டிலீட் ஆகும். ஒருவேளை தெரியாம அண்டுவை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ரீடு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அப்ப ஏற்கனவே பண்ண ஸ்டெப் வந்து திரும்ப வந்துடும். அடுத்து மேல வந்து இந்த எலிமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல கொடுத்திருக்கிற இந்த 5 டைப் எண்ட் ஸ்கிரீனை உங்க வீடியோக்கு நீங்க வைக்க முடியும். ஆனா ஒரு வீடியோக்கு நீங்க மொத்தமா 4 எண்ட் ஸ்கிரீன் தான் வைக்க முடியும். அது வந்து எந்த ஃபார்மேட்ல வேணும்னாலும் இருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 4 வீடியோ லிங்க் வைக்கலாம். இல்லைன்னா 3 வீடியோ லிங்க், ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் வைக்கலாம். இல்லைன்னா 2 வீடியோ லிங்க், ஒரு பிளேலிஸ்ட் லிங்க், ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் லிங்க், இந்த மாதிரி கூட நீங்க வைக்கலாம். இந்த மாதிரி நீங்க எந்த ஃபார்மேட்ல வேணும்னாலும் எண்ட் ஸ்கிரீன் செட் பண்ணலாம். ஆனா மொத்தத்துல ஒரு வீடியோக்கு நீங்க 4 எண்ட் ஸ்கிரீன் தான் வைக்க முடியும். இப்போ இதை எல்லாத்தையுமே நான் 1 by 1 பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ எண்ட் ஸ்கிரீனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணதுமே நமக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் ரீசன்ட் அப்லோட். இதுல
இதுல தான் இப்போ டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. மோஸ்ட் ரீசன்ட் அப்லோட்னா என்னன்னா, நீங்க லாஸ்டா அப்லோட் பண்ண வீடியோட லிங்க் வந்து இங்க எண்ட் ஸ்கிரீனா செட் ஆயிடும். ரெண்டாவது வந்து பெஸ்ட் ஃபார் வியூவர். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா யூடியூபே உங்க சேனல்ல இருக்கிற ஒரு பெஸ்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிக்குவாங்க. மூணாவது வந்து சூஸ் ஸ்பெசிபிக் வீடியோ. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க சேனல்ல இருக்கிற ஒரு வீடியோவை நீங்களே எண்ட் ஸ்கிரீனுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷன்ல நீங்க எதை வேணும்னாலும் செலக்ட் பண்ணலாம். ஆனா இந்த மோஸ்ட் ரீசன்ட் அப்லோட் அப்புறம் இந்த பெஸ்ட் ஃபார் வியூவர்ங்கிற இந்த ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்க ஒரு வீடியோக்கு ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு டைம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது எண்ட் ஸ்கிரீனுக்கு இதை வைக்க முடியாது. நான் இந்த ஃபர்ஸ்ட் எண்ட் ஸ்கிரீனுக்கு இந்த மோஸ்ட் ரீசன்ட் அப்லோட் ஆப்ஷனவே செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ரெண்டாவது எண்ட் ஸ்கிரீனை வைக்கிறதுக்கு திரும்ப மேல இருக்கிற இந்த எலிமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்ப ரெண்டாவது எண்ட் ஸ்கிரீனுக்கும் நான் திரும்ப வீடியோ ஆப்ஷனவே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல நமக்கு 2 ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த மோஸ்ட் ரீசன்ட் அப்லோடுங்கிற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் எண்ட் ஸ்கிரீனுக்கு யூஸ் பண்ணியாச்சு. அதனால திரும்பவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த பெஸ்ட் ஃபார் வியூவர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த சூஸ் ஸ்பெசிபிக் வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல இருக்கிற ஏதாவது ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்றை தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். நான் வந்து ரெண்டாவது எண்ட் ஸ்கிரீனுக்கு இந்த பெஸ்ட் ஃபார் வியூவர் ஆப்ஷனவே செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து மூணாவது எண்ட் ஸ்கிரீனை வைக்கிறதுக்கு திரும்ப இந்த எலிமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து மூணாவது எண்ட் ஸ்கிரீனுக்கும் நான் திரும்ப வீடியோ ஆப்ஷனவே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஏற்கனவே நான் மோஸ்ட் ரீசன்ட் அப்லோட் அப்புறம் பெஸ்ட் ஃபார் வியூவர்ங்கிற 2 எண்ட் ஸ்கிரீனை யூஸ் பண்ணிட்டதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சூஸ் ஸ்பெசிபிக் வீடியோ ஆப்ஷனே வந்து ஓபன் ஆயிருக்கு. ஸோ இதுல என்னோட சேனல்ல இருக்கிற ஏதாவது ஒரு வீடியோவை நான் எண்ட் ஸ்கிரீனா வைக்க முடியும். நான் வந்து இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ தான் மூணாவது எண்ட் ஸ்கிரீனா செட் ஆயிருக்கு. அடுத்து நாலாவது எண்ட் ஸ்கிரீனை வைக்கிறதுக்கு திரும்ப எலிமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்பவும் வீடியோ ஆப்ஷனவே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நான் நாலாவது எண்ட் ஸ்கிரீனா செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம 4 எண்ட் ஸ்கிரீனை செலக்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் 2 எண்ட் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரீசன்ட் அப்லோட் அப்புறம் பெஸ்ட் ஃபார் வியூவர்ங்கிற எண்ட் ஸ்கிரீன் தான் வந்து செலக்ட் ஆயிருக்கு. அடுத்த 2 எண்ட் ஸ்கிரீன்ல வந்து என்னோட சேனல்ல இருக்கிற வீடியோவை நானே செலக்ட் பண்ணி எண்ட் ஸ்கிரீனா வச்சிருக்கேன். இப்போ ஒருவேளை இந்த மோஸ்ட் ரீசன்ட் அப்லோட் அப்புறம் பெஸ்ட் ஃபார் வியூவர்ங்கிற எண்ட் ஸ்கிரீன் உங்களுக்கு வேணாம்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலா நீங்களே ஒரு வீடியோவை எடுத்து எண்ட் ஸ்கிரீனா வைக்க முடியும். அதை பண்றதுக்கு இந்த மோஸ்ட் ரீசன்ட் அப்லோடுங்கிற எண்ட் ஸ்கிரீனை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து மேல இருக்கிற இந்த சூஸ் ஸ்பெசிபிக் வீடியோங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ இதுல நீங்க எந்த வீடியோவை எண்ட் ஸ்கிரீனா வைக்கணுமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க. பாருங்க இப்போ அந்த வீடியோ எண்ட் ஸ்கிரீனா செட் ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த பெஸ்ட் ஃபார் வியூவர்ங்கிற எண்ட் ஸ்கிரீனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த சூஸ் ஸ்பெசிபிக் வீடியோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணி எண்ட் ஸ்கிரீனா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து 4 எண்ட் ஸ்கிரீன்லயுமே நானே ஓனா வீடியோவை செலக்ட் பண்ணி எண்ட் ஸ்கிரீனா செட் பண்ணிருக்கேன். இப்போ வீடியோவை எண்ட் ஸ்கிரீனா வச்ச மாதிரியே பிளேலிஸ்டையும் நீங்க எண்ட் ஸ்கிரீனா வைக்க முடியும். அதை எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். இப்போ ஏற்கனவே நான் 4 எண்ட் ஸ்கிரீனை செட் பண்ணிட்டேன். ஸோ 5ஆவதா ஒரு எண்ட் ஸ்கிரீனை வைக்க முடியாது. அதனால ஏற்கனவே இருக்கிற ஒரு எண்ட் ஸ்கிரீனை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். எண்ட் ஸ்கிரீனை கிளிக் பண்ணி மேல இருக்கிற இந்த delete ஐக்கானை கிளிக் பண்ணா delete ஆயிடும். அடுத்து இந்த எலிமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல என்னோட சேனல்ல நான் கிரியேட் பண்ண எல்லா பிளேலிஸ்ட்டுமே ஷோ ஆகுது. எந்த பிளேலிஸ்ட்டை எண்ட் ஸ்கிரீனா வைக்கணுமோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. அந்த பிளேலிஸ்ட் வந்து எண்ட் ஸ்கிரீனா செட் ஆயிடும். அடுத்து மூணாவது இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து எண்ட் ஸ்கிரீனா ஆட் ஆயிடும். அடுத்து 4வது இருக்கிற இந்த சேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வேற உங்களோட சேனலை வந்து ப்ரோமோட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட இன்னொரு சேனலோட நேமை டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த சேனலோட லோகோவை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்ப அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான லிங்க் வந்து எண்ட் ஸ்கிரீனா ஆட் ஆயிடும். ஆனா இதுல ரெட் கலர்ல வார்னிங் ஷோ ஆகுது. அப்ப இம்பார்ட்டன்டான டீடைல் ஏதோ ஒண்ணு நம்ம ஃபில் பண்ணலன்னு அர்த்தம். மேல இருக்கிற இந்த கஸ்டம் மெசேஜ் பாக்ஸ்ல நீங்க கண்டிப்பா ஏதாவது டைப் பண்ணணும். நான் வந்து மை அதர் சேனல்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இங்க மேல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வார்னிங் வந்து போயிடும். இந்த மாதிரி நீங்க வேற சேனலை ப்ரோமோட் பண்ண முடியும். அடுத்து 5வது இருக்கிற இந்த லிங்க்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி யூடியூபை தவிர வேற ஏதாவது வெப்சைட்டை நீங்க ப்ரோமோட் பண்ண முடியும். ஆனா இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா உங்க சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிருக்கணும். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க ப்ரோமோட் பண்ணணும்னு நினைக்கிற வெப்சைட்டோட URL அட்ரஸை வந்து டைப் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி லோட் ஆனதுக்கு அப்புறம் கீழே அப்ளை பட்டன் வந்து எனேபிள் ஆகும். அப்ப அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கால் டு ஆக்ஷன் இதுல கேக்குறாங்க. அதாவது எண்ட் ஸ்கிரீன்ல எந்த மாதிரி பட்டன் வந்து ஷோ ஆகணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணணும். நான் வந்து விசிட்ங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து ரைட் சைட்ல இருக்கிற இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்க இமேஜை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த செலக்ட் ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க கேலரியில் இருக்கிற ஒரு இமேஜை கூட நீங்க செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா மேல பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்லயே இருக்கிற ஒரு இமேஜை கொடுத்துருக்காங்க. அதை கூட நீங்க செலக்ட் பண்ணலாம். நான் வந்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணி கீழே இருக்கிற அப்ளை ஆப்ஷனை வந்து
கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட வெப்சைட்டோட லிங்க் வந்து எண்ட் ஸ்கிரீனா ஆட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க எப்படி வேணும்னாலும் எண்ட் ஸ்கிரீனை செட் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோக்கு ஃபைனலா செட் பண்ணியிருக்கிற எண்ட் ஸ்கிரீன் வந்து இதுதான். 2 வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு பிளேலிஸ்ட், அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் லிங்க். இதுதான் நான் ஃபைனலா செட் பண்ணியிருக்கிற எண்ட் ஸ்கிரீன். ஸோ எண்ட் ஸ்கிரீனை இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி டிராக் பண்ணி நீங்க எண்ட் ஸ்கிரீனை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு எண்ட் ஸ்கிரீனும் இன்னொரு எண்ட் ஸ்கிரீனும் டச் ஆகாத மாதிரி வைங்க. டச் ஆச்சுன்னா இந்த மாதிரி ரெட் கலர்ல வார்னிங் வரும். டச் ஆகாத மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி இப்ப டைம் லைன்ல எண்ட் ஸ்கிரீனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. 4 எண்ட் ஸ்கிரீனும் ஒரே டைம்ல வரணும்னா 4மே ஈக்குவலா இருக்கட்டும். இல்ல எண்ட் ஸ்கிரீன் வந்து 1 by 1 வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். எண்ட் ஸ்கிரீனை வந்து நீங்க மினிமம் 5 செகண்ட்ல இருந்து மேக்ஸிமம் 25 செகண்ட் வரைக்கும் நீங்க வைக்க முடியும். இந்த மாதிரி டிராக் பண்ணி நீங்க எண்ட் ஸ்கிரீன் டைமிங்கை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை இது கஷ்டமா இருந்தா மேல ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டான டைமிங்கை நீங்க என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 minute 25 செகண்ட் டைப் பண்ணிக்கிறேன். பாருங்க, கரெக்டா 3 minute 25 செகண்ட்ல எண்ட் ஸ்கிரீன் வந்து செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். எனக்கு இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் தான் வரணும், அதனால இது ஃபர்ஸ்ட் இருக்கட்டும். 3வது பிளேலிஸ்ட் வரணும், 3வது வச்சுக்கிறேன். 4வது இந்த கார்ப்பரேட் இமேஜஸ்ங்கிற வீடியோ வரணும். ஸோ நான் இந்த ஆர்டர்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சேவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிவ்யூ பார்க்கலாம். அதை பண்றதுக்கு இந்த இடத்துல கர்சரை வச்சு மேல இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க. டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்போ பாருங்க, நான் எந்த ஆர்டர்ல செட் பண்ணேனோ அந்த ஆர்டர்ல கரெக்டா டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ அடுத்து மேல இருக்கிற இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து இந்த வீடியோவை ப்ளே பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ முடியும் போது பாருங்க, நான் செட் பண்ண எண்ட் ஸ்கிரீன் வந்து அதே ஆர்டர்ல டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆடியன்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். அடுத்து இது ரெண்டுமே அந்த வீடியோவோட லிங்க். இதை கிளிக் பண்ணா அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். அடுத்து இது வந்து பிளேலிஸ்டோட லிங்க். இந்த ஒரு பிளேலிஸ்ட்ல 34 வீடியோஸ் இருக்கு. இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணா 34 வீடியோஸும் ஷோ ஆகும். அதை 1 by 1 வியூவர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து அப்லோட் பண்ணும்போதே எப்படி எண்ட் ஸ்கிரீனை வைக்கிறதுன்னு காட்டுறேன். அதை பண்றதுக்கு மேல இருக்கிற கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த அப்லோட் வீடியோஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோவை ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுங்க. நார்மலா நீங்க அப்லோட் பண்ற மாதிரியே தான். அடுத்து மேல இருக்கிற இந்த வீடியோ எலிமெண்ட்ஸ்ங்கிற டேபை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல கீழே வந்து இந்த ஆட் அண்ட் எண்ட் ஸ்கிரீனுக்கு ரைட் சைடு இருக்கிற இந்த இம்போர்ட் ஃப்ரம் வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வேற வீடியோல இருக்கிற எண்ட் ஸ்கிரீனை காப்பி பண்ணிக்க முடியும். இல்ல நீங்க ஓனா தான் எண்ட் ஸ்கிரீன் வைக்கணும்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஆட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ட் ஸ்கிரீன் வந்து செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு மேல இருக்கிற சேவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணும்போது பண்ண வேண்டிய எல்லா செட்டிங்கையுமே செட் பண்ணிட்டு லாஸ்டா இருக்கிற இந்த விசிபிலிட்டி டேபை கிளிக் பண்ணுங்க. இதுல பப்ளிக்கை செலக்ட் பண்ணி கீழே இருக்கிற பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ வந்து பப்ளிஷ் ஆயிடும். அந்த வீடியோ லாஸ்ட்ல வந்து எண்ட் ஸ்கிரீன் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஓவரால் இந்த வீடியோல ஏற்கனவே பப்ளிஷ் ஆயிருக்கிற வீடியோல எப்படி எண்ட் ஸ்கிரீன் வைக்கணும், அப்புறம் அப்லோட் பண்ணும்போதே எப்படி எண்ட் ஸ்கிரீன் வைக்கணும்னு 2 மெத்தடையுமே நான் பண்ணி காட்டிட்டேன். 2 மெத்தடையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.